எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு பெட்டிங் சைட்டில் ப்ளே பண்ணுறவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் ஃப்ரீஸ்னால் என்ன, எதனால் பேங்க்கில் ஃப்ரீஸ் ஆகுது, ஃப்ரீஸ் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க்கில் எதுக்கு நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணங்கள் மட்டும் நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷனும் அண்ட் அந்த அமௌண்ட்டும். ஸோ நீங்கள் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதிகப்படியான ட்ரான்சாக்ஷனும் இல்லை அதிகப்படியான அமௌண்ட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சஸ்பீஷியஸாக ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னா இப்போ ஒரு பணம் உள்ளே வரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, உடனே அந்த பணத்தை வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவீங்க, இல்லை வேறு பேருக்கு அனுப்பிடுவீங்க. இது தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸில் நோட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை லாக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சைபர் கம்ப்ளைண்ட் வாங்கினா உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கோ லாக் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ டைப்பை பொறுத்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா, அக்கௌண்ட் டைப்பை பொறுத்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக சேவிங்ஸு, சேலரி அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் அக்கௌண்ட் இப்படி இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ணுவான், பிளாக் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு கரண்ட் அக்கௌண்ட்னா அதில் டைப் இருக்குது, என்ன மாதிரி டைப்பு ஆஃப் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் வேரியன்ட் இருக்குது. அந்த வேரியண்ட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹை வேரியண்ட்டில் இருக்கிற அதில் லோவாக பண்ணிவிட்டு லோவில் இருக்கிறத நீங்கள் ஹையாக பண்ணிங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலைனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பேங்க் ஃப்ரீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் பேங்க் பல ரீசன்னால் ஃப்ரீஸ் ஆகலாம். அந்த ஃப்ரீஸ் ஆகிறதுக்கும் பேங்க்கில் சில இது வச்சுருக்காங்க, என்னென்ன மாதிரி ஃப்ரீஸ் அப்படின்னு. டெபிட் ஃப்ரீஸு, கிரெடிட் ஃப்ரீஸு, இகேஒய்சி ஃப்ரீஸு, லீகல் ஃப்ரீஸு, எஸ்டிஆர் ஃப்ரீஸு, லீன் மார்க்கு அண்ட் ஹோல்டு, அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் ஃப்ரீஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆகும். ஸோ இது ஒன்றும் எதனால் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெபிட் ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி எப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட் இன்னும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களால் ஏடிஎம்லையோ இல்லை பேங்க்கில் போயோ இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷனோ எதுவும் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எந்த பணமும் எடுக்க முடியாது. பட் உங்களுக்கு யார் பணம் அனுப்பினாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். இது எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகுது, அதெல்லாம் பெரிய மேஜர் இம்பாக்ட் ஆகுது. உங்களுக்கு யாரோ ஒரு 2 லட்சம் அனுப்புகிறாங்க, இன்னொருத்தர் 1 லட்சம் அனுப்புகிறாரு, இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு 50,000 60,000 வருது. இந்த வர்ற பணத்தை உடனே நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இது ரேண்டமாக நடக்கிறப்ப பிரச்சனை இல்லை. பட் கண்டினியூஸாக இதே ஃபார்முலில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேங்க்கில் டிடெக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் டெபிட் ஃப்ரீஸில் போட்டுருவாங்க. அதே மாதிரி சைபர் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னாலும் இந்த கேஸில் உங்களுக்கு டெபிட் ஃப்ரீஸ் போடலாம். ட்ரான்சாக்ஷன் உங்கள் அக்கௌண்ட் நேச்சருக்கு அகைன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு பெரிய அமௌண்ட் வாங்குறீங்க, அதை உடனே வித்ரா பண்ணுறீங்க, கேஷ் வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை ஏடிஎம் வித்ரா பண்ணுறீங்க, இல்லை வேறு பேருக்கு அனுப்புறீங்கனாலும் இந்த மாதிரி டைப்பில் டெபிட் ஃப்ரீஸ் போடலாம். இஎம்ஐ லோன் இஷ்யூஸ்னாலையும் உங்களுக்கு டெபிட் ஃப்ரீஸ் ஆகலாம். அது நீங்கள் சரியாக பே பண்ணாமல் இருந்தனால ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு டெபிட் ஃப்ரீஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். கிரெடிட் ஃப்ரீஸ் இதுலேயும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டில் உங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் உங்களால் எந்த ஒரு பேமெண்ட்டும் ரிசீவ் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேமெண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணலாம். யூபிஐலையோ இல்லை ஏடிஎம்லையோ இல்லை செக்கு போட்டு கூட நீங்கள் வித்ரா பண்ண முடியும். பட் கிரெடிட் ஃப்ரீஸ் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு யாருனாலையும் அமௌண்ட் சென்ட் பண்ண முடியாது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. இந்த ரீசன் நிறையா அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆகலாம். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ உங்கள் பிஸ்னஸ் நேச்சருக்கு தப்பாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா இது ஃப்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஒரு 100-150 ட்ரான்சாக்ஷன் ஷார்ட் டைமில் விழுது அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு கிரெடிட் ஃப்ரீஸ் வரும். இது தொடர்ந்து நடக்கிறப்ப ஒரு நாள் நடந்தால் வருமானு தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. பட் ஒரு நியூ அக்கௌண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சைபர் கம்ப்ளைண்ட் வந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் கிரெடிட் ஃப்ரீஸ் போடுவாங்க. மணி லாண்ட்ரிங்னா இப்போ மற்றவங்களோட பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு யாராவது யூஸ் பண்ணலாம் உங்கள் அக்கௌண்ட்டை. அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஃப்ரீஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். கேஒய்சி ஃப்ரீஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் உங்களால் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். அக்கௌண்ட் உங்களுக்கு பர்மனெண்ட் லாக் ஆகிற மாதிரி இது கிடையாது. அதுக்கு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் டைப்புக்கு பதிலாக வேறு ட்ரான்சாக்ஷன், அதாவது ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ட்ரான்சாக்ஷன் எக்ஸ்ட்ரா பண்ணுறப்ப இது என்ன ட்ரான்சாக்ஷன், இதுக்கான பில்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு உங்களுக்கு கேஒய்சிக்காக உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் அட்ரஸ் எதுவும் மாற்றிருக்கீங்களா, இல்லை வேறு இதில் நெகவேட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ரீசனால் கூட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணலாம்.
அப்புறம் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது வெரிஃபிகேஷன் கால் பண்ணுறப்ப நீங்கள் எது பிக் பண்ண மாட்டீங்க, ஒன்றா டைம் தொடர்ந்து நீங்கள் பிக் பண்ண மாட்டீங்கனாலும் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீஸ் தான். லீகல் அண்ட் எஸ்டிஆர் ஃப்ரீஸ் அப்படின்னா, லீகல் ஃப்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கோர்ட்டு இல்லை போலீஸ்னால தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கூட வரலாம் உங்களுக்கு. எஸ்டிஆர் ஃப்ரீஸுங்கிறது சஸ்பீஷியஸ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் தொடர்ந்து நிறையா அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, நிறையா அமௌண்ட் வந்து பேங்க்கில் வித்ட்ரா பண்ணுறது, உங்கள் தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி இது பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே நோட்டிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் வந்து பேங்க்கில் போடுறது இது பண்ணுவாங்க. மணி லாண்ட்ரிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி இது பண்ணுவாங்க, வேறு அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் முன்னாடி. அப்புறம் இல்லீகல் ஃபண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அன்ஆர்த்தரைஸ் மெர்ச்சன்ட்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறது, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் நம்ம திடீர்னு ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் வந்து ஆகிறதுக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்குது. லீன் அண்டு ஹோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. என்ன அமௌண்ட்டு ஹோல்டுக்கான பிரச்சனைக்கான அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டு மட்டும் பர்டிகுலராக ஹோல்ட் ஆகும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது, அனுப்பவும் முடியாது. அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும், அதை பர்டிகுலராக அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும். இது வந்து சைபர் கம்ப்ளைண்ட்னால் நடக்கலாம், செயின் லீனால் நடக்கலாம், இல்லை பேங்க் ஹோல்டு பை பேங்க்னாலும் நடக்கலாம். பேங்க் வந்து எதுக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்களே ஒருத்தருக்கு வந்து பணம் வந்து ஒரு நம்பர் மாற்றி போட்டு வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதை நீங்கள் போய் பேங்க்கில் லெட்டர் எழுதி கொடுத்து இந்த மாதிரி மாற்றி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சட்டம் டைமுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க. அது ரிசீவருக்கு வெரிஃபை பண்ணி இந்த அமௌண்ட் உங்களுக்கு வர வேண்டியதாக என்னென்னு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் அந்த பேங்க்கில் ஹோல்ட் பண்ணுவாங்க. இதில் செயின் லீன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கொஞ்சம் நான் தெளிவாக சொல்கிறேன், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. இதனால நிறைய பேர் பயப்படுறீங்க. இந்த செயின் லீன் யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். செயின் லீன் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இது எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஸ்கேம்னால ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறாரு. ஸோ சென்டர்னு அவர் வச்சுக்கலாம். சென்டர் 5000 ரூபாய் ஒருத்தர் வந்து ஸ்கேம் பண்ணுறவருக்கு அனுப்புகிறார். அவர் வந்து A1ன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் 5000 ரூபாய் வாங்கிட்டு அவரை ஏமாற்றிட்டு ஏதோ ஒரு ரீசனில் பிளாக் பண்ணிடுறாரு. அவர் ஏமாற்றப்பட்டது 2-3 நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது. அதுக்குள்ளே இந்த A1 வாங்கின ரிசீவர் வந்து அந்த பணத்தை வந்து வேறு ஒருத்தருக்கு அனுப்பிடுறாரு, இல்லைன்னா வெளியே எடுக்க ட்ரை பண்ணி இது பண்ணார். ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சுது மீன்ஸ் வந்து இவரோட அந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஒருவேளை அவர் வந்து இன்னொருத்தருக்கு அனுப்பிடுறாரு அந்த பணத்தை. ஸோ யாருக்கோ கொடுக்க வேண்டியதில்லை, வேறு யாருக்கோ அனுப்ப வேண்டியதோ அனுப்பிடுறாருன்னு வச்சுங்களேன். அனுப்புகிறார். அப்படிங்கிறப்ப இந்த A1க்கு முதல் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் அக்கௌண்ட்டு ஹோல்ட்லேயும் விழலாம், ஃப்ரீஸும் ஆகலாம். அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து இது மாறுபடும். ஓகேங்களா? ஸோ இப்போ A1 வந்து வாங்கின 5000 ரூபா பணத்தை 1000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் வச்சுட்டு 4000 ரூபாயை A2ங்கிற ஒரு நபருக்கு வந்து அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் அவர் வந்து அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் வாங்க வேண்டிய பணமாக இருந்திருக்கலாம், இல்லை கொடுக்க வேண்டிய பணம் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம். அந்த 4000 ரூபாய் இங்கே A2ங்கிற நபருக்கு வந்து வருது. இந்த 4000 ரூபாய் வாங்கினவர் என்ன பண்ணுறாரு, அந்த 4000 ரூபாயை அப்படியே வச்சுருந்தாருன்னா அங்கேயோட இந்த 4000 ரூபாய் பிரச்சனை, ஹோல்டு பிரச்சனை, லீன் பிரச்சனை முடிஞ்சுது. அவர் என்ன பண்ணிடுறாரு, ஆனால் அவருக்கு இந்த பிரச்சனை நடந்தது எதுவும் தெரியாதுல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தருக்கு யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியதுனால அவர் இன்னொருத்தருக்கு 3000 ரூபா அனுப்புகிறார். அப்போ A3க்கு அந்த பணம் போகுது. A3ங்கிற நபருக்குரிய பேங்க் அக்கௌண்ட்டும் 3000 ரூபா லீனோட அக்கௌண்ட் வந்து ஹோல்ட் ஆகும். அவர் வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புனார்னா அவர் ஒரு 1700 ரூபா அனுப்புகிறார். அந்த 1700 அந்த அக்கௌண்ட்டில் ஹோல்ட் ஆகும். ஸோ இது எங்கே ஸ்டாப் ஆகும்னா, இந்த 5000 ரூபாய் அனுப்ப ஆரம்பித்த பணம் எங்கே லாஸ்ட் டெட் எண்டில் போய் நிற்குதோ அது வரைக்கும் இந்த லீனானது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதை 7லேருந்து 8, 9 லீன் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னா, இந்த A1 யார் ஏமாத்தினார் பார்த்தீங்களா, அவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து அந்த கேஸ் சால்வ் ஆனால் மட்டும்தான் இங்கே A2, A3, A4 இங்கே என்னென்ன அமௌண்ட் லீன் ஆகிருக்கும் அந்த அமௌண்ட்டு பூரா ஹோல்லேருந்து திரும்ப வந்து ஆக்டிவ் பேலன்ஸுக்கு மாறும். அது வரைக்கும் மாறாது. இந்த செயின் லீன் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நவ் டேஸில் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அக்கௌண்ட்டு ஃப்ரீஸை தாண்டி செயின் லீனில் நிறையா மாட்டுறாங்க. இது ஸ்கேம் பண்ணுற ஒருத்தர்னால அதுக்கு பின்னாடி அந்த பணம் யார் வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து பாதிப்பு ஆகிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், இது ஓவரால் இந்த இதில் ஃப்ரீஸு, லீனு, ஹோல்டு இந்த விஷயத்தில் வந்து எப்படி தப்பிக்கலாம், இல்லை இது வராமல் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். எதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடியது, எந்த ஃப்ரீஸ்லாம் சால்வ் பண்ண முடியாதது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்ணக்கூடியதான். உங்கள்கிட்ட ப்ராப்பரான ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே சால்வ் பண்ணலாம். இதில் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் ஃப்ரீஸு, செயின் லீன்,
செயின் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஹோல்ட் ஆனதான் பிரச்சனை. மற்றபடி உங்களால் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். கிரெடிட் அண்ட் டெபிட் ஃப்ரீஸுக்கு நீங்கள் ப்ராப்பராக பேங்கை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணாவே அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த இதை கொடுத்தீங்கன்னாவே அவங்க மேக்ஸிமம் அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கம்ப்ளைண்ட்டு, எஸ்டிஆர் அண்ட் ஐடி ஃப்ரீஸ். இந்த ஐடி எஸ்டிஆருங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. நீங்கள் ஏதோ ஒரு லாயரை வச்சு தான் அது பண்ண முடியும். சைபர் கம்ப்ளைண்ட்டு கூட உங்களால் நீங்கள் வந்து ஒரு எந்த ஸ்டேஷனில் தான் இருக்கோ அங்கே நீங்கள் நேராக போய் பேசி பண்ண முடியும். பட் அதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இதில் உண்மையாலுமே நீங்கள் அதில் அந்த சைபர் கம்ப்ளைண்ட்டுக்கு இன்வால்வ் ஆகிருக்கீங்களா, இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒருத்தர்னால தவறாக நடந்தது என்னங்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு போங்க. மோஸ்ட்லி இப்போது நார்த்தில் இது ஒரு இதாகவே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டு சைபர் கம்ப்ளைண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகிறீங்க, என்ன அமௌண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க. இந்த சைபர் கம்ப்ளைண்ட்டுங்கிறது கோர்ட்டில் போய் கேஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் கிடையாது அக்கௌண்ட்டில். பட் கோர்ட்டில் கேஸ் ஆகும் பட்சத்தில் அது ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்கோ அதை பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் 2 ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது கிரெடிட் அண்ட் டெபிட் ஃப்ரீஸு, செயின் லைனு கொஞ்சம் ஈஸி. இந்த ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது சைபர் கம்ப்ளைண்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அண்ட் ஐடி ஃப்ரீஸ். இது ரெண்டுக்கும் நீங்கள் பக்கா ஐடி டாக்குமெண்ட்ஸு இல்லை உங்கள் பில்ஸு இது எல்லாமே உங்கள் ட்ரான்சாக்ஷனுக்கு என்னென்ன எங்கேருந்து பணம் வந்துச்சு எல்லா சோர்ஸும் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வர முடியும். இந்த ஃப்ரீஸ் ஆகலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலான்னா, முதல்ல வந்து தெரியாத பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ரீஜன் முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து என்னோடய பேங்க் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன் வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா எது நார்த்துலேருந்து வருது உங்களுக்கு, எதுக்கு ஃபண்ட்ஸ் என்ன காரணத்துக்கு அந்த ஃபண்ட்ஸ் வருது அப்படின்னா, அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ஒரு கேம்லிங் பிளாட்ஃபார்மில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை வேறு எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, உங்களோட நேட்டிவ் ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, அதர் ஸ்டேட்லேருந்து உங்கள் ஃபண்டு வருது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பிரச்சனையாக முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வரக்கூடிய பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சேலரி அக்கௌண்ட்டு, இஎம்ஐ, லோன் போகிற எந்த அக்கௌண்ட்டும் இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க. எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறதுலையோ இதில் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் லாக் ஆச்சுன்னா உங்கள் இஎம்ஐக்கு பிரச்சனை வரும். இஎம்ஐ லோன் வச்சுருந்தீங்கன்னா, பர்சனல் வச்சுருந்தீங்க அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். சில டைம் உங்களால் கோல்டு லோன் வச்சுருந்தீங்கன்னா கோல்டு ரெக்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலை, சைபர் கம்ப்ளைண்ட்லாம் வாங்குச்சு அப்படின்னா கோல்டு கூட உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பேங்கிங் ஆப்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் எப்பொழுதும் நல்லது. ஃபோன்பே, ஜிபே, அமேசான் வாலெட்டு இந்த மாதிரி யூபிஐ ப்ரொவைட் பண்ணுறதுல வந்து குறைச்சிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, லிமிட்டட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ நல்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் பேங்கிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. ஒரு பேங்க்கும் ஒரு ஆப் கண்டிப்பாக இருக்கும், அந்த ஆப்பில் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ P2P ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனையை வந்து முடியும். சரி, இதை தாண்டி இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணோம் அப்படின்னா என்னென்ன இந்த எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் வித்ட்ரா பண்ணுற கவுண்டை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி பண்ணக்கூடிய டைமிங்கை மாற்றிக்கோங்க. கேம் இருக்கிற டைமில் பண்ணாதீங்க, அதுக்கு முன்கூட்டியே பண்ணுங்கள். வித்ட்ரா பண்ணாலும் கேம் முடிஞ்சதும் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டே கூட பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இல்லை எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா கிடையாது. நீங்கள் பொறுமை இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயமும் உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பாதிக்கும். இப்போது ரீசெண்ட் டைமில் இந்தியாவில் ஏகப்பட்ட ஃப்ராடு நடக்கிறதுனால ஏகப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டு வந்து பிளாக் ஆகுது. அதில் சம்மந்தம் இல்லாத பேங்க் அக்கௌண்ட்ஸும் பிளாக் ஆகுது. ஸோ இதில் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் திங்க் பண்ணி சிந்திச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். லாக் ஆகுதுன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு லாக் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் வந்து குறையும். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து புது கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம்.